ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இந்த தசகத்தோட 3வது ஸ்லோகத்தை இப்போ பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். கோசௌ மாமவதத் புமானிதி ஜலா. கோசௌ மாமவதத் புமானிதி ஜலா. பூர்ணே ஜகன்மண்டலே. பூர்ணே ஜகன்மண்டலே. दिक्षुद्वीक्ष्य किमप्यनीक्षितवता. दिक्षुद्वीक्ष्य किमप्यनीक्षितवता. वाक्यार्थमुत्पश्यता. वाक्यार्थमुत्पश्यता. दिव्यं वर्षसहस्रमाततपसा. दिव्यं वर्षसहस्रमाततपसा. तेन त्वमाराधितः. तेन त्वमाराधितः. तस्मै दर्शितवानसि स्वनिलयम्. तस्मै दर्शितवानसि स्वनिलयम्. वैकुण्ठमेकाद्भुतम्. वैकुण्ठमेकाद्भुतम्. कोसौ मामवतत् पुमानिधि जला. पूर्णे जगन्मण्डले. कोसौ मामवदत् पुमानिति जला. पूर्णे जगन्मण्डले. दिक्षुद्वीक्ष्य किमप्यनीक्षितवता. वाक्यार्थमुत्पश्यता. दिक्षुद्वीक्ष्य किमप्यनीक्षितवता. वाक्यार्थमुत्पश्यता. दिव्यं वर्षसहस्रमाततपसा. तेन त्वम् आराधितः. दिव्यं वर्षसहस्रमाततपसा. तेन त्वमाराधितः. तस्मै दर्शितवानसि स्वनिलयम्. वैकुण्ठमेकाद्भुतम्. तस्मै दर्शितवानसि स्वनिलयं. வைகுண்டமேகாத்புதம். இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ஜலபூர்ணே ஜெகன்மண்டலே. உலகம் அனைத்தும் ஜலமயமாக இருந்த அந்த சமயத்தில் கோசவ் யார், மாமவதத் இப்படி என்னிடம் பேசிய, புமானிதி புருஷன் யார் என்று, திக்ஷுத் வீக்ஷிய எல்லா திசைகளிலும் உற்று நோக்கினார் பிரம்மா. கிமப்பிய நீக்ஷிதவதா, ஆனால் அவரால் எதையும் பார்க்கவும் முடியவில்லை, யாரையும் காணவும் இல்லை. எல்லாம் சுற்றியும் தண்ணி மட்டும்தான் இருந்தது. ஆனால் அவருக்கு வாக்கியார்த்தம் உற்பஸ்யதா, அந்த வாக்கியத்தோட உட்பொருளை சிந்தித்து உணர முடிஞ்சது. திவ்யம் வருஷ சகசிரமாத்த 1000 தேவ வருஷங்கள் தபசா தேன துவம் ஆராதித்தக, அவர் தபஸ் செய்து உங்களை துதித்தார். ஸ்வநிலையம் உங்கள் இருப்பிடமான, வைகுண்டமேகாத்புதம் அற்புதமான வைகுண்ட லோகத்தை, தஸ்மை தர்சித்தவானசி அதனால் நீங்கள் அவருக்கு, பிரம்மாவிற்கு காண்பித்தீர்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். கோசௌ மாமவதத் புமானிதி ஜலா. பூர்ணே ஜகன்மண்டலே. திக்ஷுத்வீக்ஷ்ய கிமப்யநீக்ஷிதவதா. வாக்யார்த்தமுத்பஸ்யதா. திவ்யம் வர்ஷசஹஸ்ரமாத்ததபசா. तेन त्वमाराधितः. तस्मै दर्शितवानसि स्वनिलयं. வைகுண்டமேகாத்புதம். ஆகாசவாணியை கேட்ட பிரம்மா, அது எங்கிருந்து வந்தது, யார் அந்த வார்த்தைகளை சொன்னார்கள் என்று யோசிக்கிறார். திடீரென ஒரு ஒலி கேட்டதே, தப்பா தப்பா என்று சொன்ன அந்த புருஷன் யார்? சுற்றிலும் எல்லா திசைகளிலும் பார்க்கிறார், யாரையும் காணவில்லை.
ஜெகத் முழுவதும் அப்போது ஜலமயமாக இருந்தது. தவம்புரி தவம்புரி என்ற வாக்கியத்தின் உட்பொருளை சிந்தித்து பார்க்கிறார். தான் தவம் செய்ய வேண்டும் என்று உணர்ந்து கொள்கிறார். அதனால் 1000 தேவ வருஷங்கள் தவம் புரிந்தார். அந்த 1000 வருடங்களின் முடிவில் நீங்கள் அவருக்கு உங்கள் இருப்பிடமான அற்புதமான வைகுண்ட லோகத்தை தரிசிக்கின்ற பாக்கியத்தை அளித்தீர்கள்.